வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு அருமையான காம்போ. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி. இது என்ன ஸ்பெஷல் இந்த மருதாணியில் அப்படின்னா, இது வந்து முள்ளில்லா மருதாணி. அதே சமயத்தில் நல்ல கலர் கொடுக்கக்கூடிய மருதாணி. நல்லா நீங்கள் கையில் வச்சிங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும். தலைக்கு ஹென்னாவாக பயன்படுத்துகிறக்கும் இது ரொம்ப நல்லா கலர் கொடுக்கும். அதே சமயத்தில் நீங்கள் 20 லிட்டர் கேன்லேயோ இல்லை தொட்டிலேயோ பேக்லேயோ எதில் வேணாலும் வச்சு வளர்க்கலாம். மருதாணியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா, வீடு கட்டின உடனே நம்ம வந்து முதல்ல வைக்க வேண்டிய செடி மருதாணி செடின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ நீங்கள் யாராவது வீடு கட்டுறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கு முதல்ல நீங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மருதாணி செடி 2 வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு வந்து முதல்ல ஒரு பெரிய பரிசு கொடுத்த மாதிரி இருக்கும். வீட்டில் நீங்கள் கட்டினீங்கனாலும் முதல்ல மருதாணி வைங்க. இதில் வந்து 2 வெரைட்டி இருக்குது, 2-3 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து முள் மருதாணின்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் முள்ளாக இருக்கும், இந்த தண்டுலாம் முள்ளாக இருக்கும். இது வந்து முள்ளில்லா மருதாணி. இன்னொன்று வந்து சிகப்பு மருதாணின்னு சொல்லுவாங்க. இது வெள்ளை கலரில் பூ பூக்கும். சிகப்பு மருதாணிங்கிறது சிகப்பு கலரில் பூ பூக்கும். அதுவும் நிறைய பேர் வாங்கி வைக்கிறாங்க. அது ரேர் வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மருதாணி ரொம்ப அருமையாக சிவக்கவும் கூடியது. அதே சமயத்தில் நம்ம எதில் வேணாலும் வச்சுக்கலாம். மொட்டை வெயிலில் வேணுனாலும் வச்சு வளர்க்கலாம். மொட்டை மாடியில் தாங்க நான் வைக்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக மொட்டை மாடியில் வச்சு வளர்க்கலாம். எல்லாத்துக்கும் சர்வைவ் ஆகும். இது பாருங்கள், ஒரு குட்டி கவரில் தான் இருக்குது. ஆனால் எப்படி தளத்தலன்னு இருக்குது பாருங்கள். செடி ஃபுல்லாக தளத்தலன்னு இருக்கும். இது கூட வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இது 2ம் நான் காம்போவில் கொடுக்குறேன். மஞ்சள் கரிசலாங்கண்ணி அவசியமாக வீடுகளில் வளர்க்க வேண்டிய ஒரு செடிங்க. நம்ம வள்ளலார் வந்து சொன்ன ஒரு மூலிகை மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இது நிறைய பேருக்கு இப்போ ஃபேட்டி லிவர்லாம் வருது இல்லையா? இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலைகளை பறித்து பொடியாக பண்ணி வச்சுட்டு அது நீங்கள் ரெகுலராக மோர்லேயோ இல்லை சாதாரணமாக தண்ணிலேயோ கூட ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு முழுங்குனிங்கன்னா போதும். அந்த பிரச்சனை நமக்கு கல்லீரல் சார்ந்த எல்லா பிரச்சனையும் குணப்படுத்தும். ஃபேட்டி லிவருங்கிறது ஆல்கஹால் ஃபேட்டி லிவராக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்கஹால் இல்லாமல் தான் இப்போ நிறைய ஃபேட்டி லிவர் வருது, அதுவாக இருந்தாலும் சரி, இதை நான் சாப்பிட்டுட்ருக்கேன். இது நமக்கு வந்து பலன் கொடுக்கும், கல்லீரலை நல்லா வேலை செய்ய வைக்கும். இந்த 2ம் ரொம்ப முக்கியமான செடிகள். ஆஃபரில் கொடுக்குறேன். இந்த ரேட்டுக்கு மறுபடியும் கிடைக்காது. இந்த காம்போவும் நான் வாட்ஸ்அப் கேட்லாக்லாம் ஆட் பண்ண மாட்டேன். தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், அந்த நம்பர்லேயே ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த காம்போ ஷிப்பிங் ஃப்ரீயாக வரும். இது வாங்குறவங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது பொருள் தேவைப்பட்டாலும் இது கூட நீங்கள் வந்து விதைகள் தேவைனாலும் இது கூட சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். கொரியர் ஃப்ரீயாக நம்ம அனுப்பிச்சுட்ருவோம். ஏன்னா இது ஒரு 1 kgக்குள்ளே வரணும் அப்படின்றதுக்காக இந்த 2ஐயும் நான் காம்போவாக கொடுக்குறேன். 2மே ரொம்ப அதிமுக்கியமான செடிகள். வீட்டில் செடி வளர்க்குறோம் அப்படின்னாவே இந்த 2 செடிகளும் அவசியமாக நம்ம வச்சுருக்கணும். இதை நீங்கள் வாங்கி கண்டிப்பாக வீட்டில் வச்சு பயன்பெறணும். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.